ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் மிடில் கிளாஸ் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தேட்டரில் தமிழில் வெளியாகிருக்கு. இது ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் மூவியாக வெளிவந்திருக்கு. முனிஷ்காந்த், ராஜலட்சுமி இவங்க தான் கதாநாயகிகளாக நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோவான முனிஷ்காந்த் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவர். இவருக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு, 2 குழந்தைங்க இருக்காங்க. இவர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார். இவருடைய ஃபேமிலிக்கு மிகப்பெரிய தொகை தேவைப்படுது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் 1 கோடி ரூபா மதிப்பில் செக்கு ஒன்று கிடைக்கிது. இவங்க அப்பாவுடைய பழைய செக்கு. இதை எப்படியாவது நம்ம பேங்கில் கொண்டு வித்ட்ரா பண்ணி நம்மளோட குடும்பத்துடைய கடன்லாம் அடைச்சிட்டு சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு அந்த செக் அப்படியே காணாமல் போயிடுது. அந்த செக்கை தேடி பயங்கரமாக அலையிறாரு, நிறைய இடத்துல போகிறாரு. இப்போ இறுதியில் அந்த செக்கு கிடைச்சதா இல்லை. அவருடைய லைஃப் என்னவோ மாறுச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே டைரக்டர் இந்த படத்தில் சூப்பரான ஒரு கருத்தை ஒன்று சொல்லியிருக்காரு. இன்றைய சூழ்நிலையில் நடுத்தர குடும்பத்தில் இருக்கிற இந்த குடும்ப தலைவர் எப்படி வாழலாம், தனக்கு பிடிச்ச மாதிரி வாழலாமா, இந்த சமூகத்துக்காக வாழலாமா, இல்லை குடும்பத்துக்காக வாழலாமா அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு கருத்தை இதில் பதிவு செஞ்சுருக்காரு. அந்த கருத்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சிம்பிள் சிட்டியாக இதில் சொல்லியிருக்காரு. நிறைய இடத்துல காமெடி வந்து சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் லவ் காமெடி, செகண்ட் ஆஃப் லவ் சென்டிமெண்ட்டு. இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு, ரியாலிட்டியாக இருக்குது. இதில் ஹீரோவான முனிஷ்காந்த் கரெக்டாக செட் ஆகிறாரு. செம்மையான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு. கேரக்டராகவே வாழ்ந்துருக்காரு. அதுக்கப்புறம் காளி வெங்கட் வராரு. அவர் ஒரு சில சீன் வந்தாலும் அவருடைய கேரக்டர் மனசில் நிற்குது. ராதாரேஷ் சார் அந்த படத்தில் இருக்காரு. அவருடைய கேரக்டர் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி ஹீரோயின் ராஜலட்சுமி அவங்களுடைய கேரக்டர் நல்லாவே இருக்குது. இப்படி படத்தில் நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தோடைய கேரக்டரும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்துடைய ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்தவரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப் காமெடியாகவும் செகண்ட் ஹாஃப் ஒரு சென்டிமெண்ட்டாகவும் போகுது. எந்த இடத்துலையுமே போர் அடிக்கல, ஸ்பீடாக போகுது. ஸ்க்ரீன் ப்ளே நல்லாவே ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் நல்லாவே இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. படத்துடைய பிஜிஎம் வேறு லெவலில் இருக்குங்க. ஏன்னா பாட்டு அந்தளவுக்கு இல்லைனாலும் பிஜிஎம் செம்மையாக இருக்குது. அந்த காமெடிக்கு ஒரு பிஜிஎம், சென்டிமெண்ட்டுக்கு ஒரு பிஜிஎம், ஒரு புதுமையான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி படத்துடைய சினிமோட்டோகிராஃபி சூப்பரான ஒரு சில கொடுத்துருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த செக்கை வந்து ஒரு தேடுவார், வீட்டு ஃபுல்லாக தேடுவார். நம்மளே தேடுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு கேமரா ஆங்கிள் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே பெருசாக ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி தெரியுது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் இப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். ஓகே, இதேமாரி அடுத்த ஒரு புதிய மூவியில் சந்திப்போம்.